இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2ல் இருக்க திருக்குறள் பாடத்துடைய வினா விடையை பார்க்கலாம். மதிப்பீடு வினா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். இதுக்கான சரியான விடை மாஸ்டர் கைடில் 50வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். மாஸ்டர் கைடில் ஈகைன்னு கொடுத்துருக்காங்க, அதை திருத்திக்கோங்க. சரியான விடை ஈகை. 2வது, பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். இதுக்கான சரியான விடை துன்பத்தை. 3வது, உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இதுக்கான சரியான விடை குற்றம். அடுத்தது, இடம் மாறி உள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாம். தீயினால் சுட்ட புண். இந்த வாக்கியத்தை மாற்றி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, புண் தீயினால் சுட்ட. இதை நம்ம சரியாக முறைப்படுத்தி எழுதணும். எப்படி முறைப்படுத்தி எழுதுவோம்? தீயினால் சுட்ட புண் அப்படின்னு நம்ம முறைப்படுத்தி எழுதுவோம். இதுதான் சீர்களை முறைப்படுத்தி எழுதுவது. முதல்ல, வரியார்க்கு ஒன்று ஈகை மற்று ஈவதே எல்லாம் குறி எதிர்ப்பை உடைத்து நீரது. இந்த திருக்குறளை சரியாக முறைப்படுத்தி எழுதலாமா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. 2வது, இணைத்தானும் யாருக்கும் எஞ்ஞான்றும் மானாதாம் மானாசை தலையாமை. இதுக்கான விடையை பார்க்கலாம். இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை. அடுத்தது குருவினா. முதல்ல, அறிவின் பயன் யாது? இதுக்கான விடை மாஸ்டர் கைடில் 51வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் கருதாவிட்டால் நாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனவே பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் கருத வேண்டும். இதுக்கான பொருள் என்னன்றதை பார்க்கலாமா? பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் கருதாவிட்டால். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு அடிப்பட்ட கிளி ஒன்று கீழே விழுந்து இருக்குது. அந்த பறவையை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. என்னதான் நீங்கள் பள்ளியில் முதல் மாணவனாக வந்தாலும் சரி, இல்லைனா மாநில அளவில் முதல் இடத்துல வந்தாலும் சரி, அதனால் எந்த பயனும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. எனவே பிற உயிரின் துன்பத்தை நமது துன்பம் போல் கருத வேண்டும். இதுவே நீங்கள் அந்த அடிப்பட்ட பறவையை பார்த்ததும் நமக்கு அடிப்பட்ட அம்மா அப்பா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதே போல தான் நம்மளும் இந்த பறவையை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். இந்த பறவைகளுக்கான கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போனால் இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அறிவின் பயனுன்னு சொல்கிறாரு. 2வது, பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? இதுக்கான விடை மாஸ்டர் கைடில் நம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோலே இதை பற்றி நான் தெளிவாக பேசிட்டேன். பார்க்காதவங்களுக்காகவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் தினமும் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவீங்களா சாப்பிட்றதுக்கு? மதியம் ஒரு நாள் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவீங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மீந்துடும். அப்படி மீந்து போகிற சாப்பாடை நீங்கள் உங்கள் பள்ளி வளாகத்தில் இருக்கிற நாய்களுக்கு வைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பூனைகளுக்கு வைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பறவைங்களுக்கு வைக்கலாம். இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும்னு சொல்கிறாரு. 3வது, ஈகை பற்றி வள்ளுவரின் கருத்து யாது? இதுக்கான விடையை மாஸ்டர் கைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாமா? மாஸ்டர் கைடில் பார்த்தீங்கன்னா ஈகை பற்றி வள்ளுவர் கருத்து யாதுன்னு போட்டிருக்காங்க. இதை வள்ளுவரின் கருத்து யாதுன்னு மாற்றிக்கோங்க. இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் இழந்து விடுவார்கள். இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும் மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். முதல்ல ஈகைனா என்ன? ஈகைனா
தானம், நன்கொடை. நம்ம எதை தானமாக கொடுத்தாலும் சரி, எதை நன்கொடையாக கொடுத்தாலும் அதை நம்ம ஈகைன்னு சொல்கிறோம். நீங்களும் நானும் தேர்வு எழுத போகிறோன்னு வச்சுக்கோங்க. தேர்வு எழுத என்கிட்ட பேனா இல்லை. நீங்கள் எனக்கு பேனா கொடுத்து உதவினா அதை தான் இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் தோழியும் தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சரியான விடைக்கான விடை தெரியலை. உங்கள் தோழிக்கோ கோடிட்ட இடத்திற்கான விடை தெரியலை. இப்போது நீங்கள் உங்கள் தோழிக்கு கோடிட்ட இடத்திற்கான விடையை சொல்கிறீங்க. பதிலுக்கு உங்கள் தோழியும் சரியான விடைக்கான விடையை சொல்கிறாங்க. இது எக்காரணத்துக்கு கொண்டும் ஈகையில் சேராது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏன்னா இங்கே பயனை எதிர்பார்க்குது. உனக்கு நான் கோடிட்ட இடம் சொன்னால் எனக்கு நீ சரியான விடையை சொல்கிற. அப்போது இது எதில் சேராது? ஈகையில் சேராதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் இழந்து விடுவார்கள். இப்படியே நீங்களும் உங்கள் தோழியும் மாறி மாறி விடையை பரிமாறிக்கிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு சரியான விடையை சொல்கிறதும், அவங்க உங்களுக்கு கோடிட்ட இடத்திற்கான விடையை சொல்கிறதும், பதிலுக்கு நீங்கள் பொறுத்துக விடை சொல்கிறதும், பதிலுக்கு அவங்க சிறுவினாவுடைய விடையை சொல்கிறதும், பதிலுக்கு நீங்கள் குருவினாவுடைய விடையை சொல்கிறீங்க. இப்படியே மாறி 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 எல்லா விடையும் 2 பேரும் பரிமாறிக்கிறீங்க. கடைசியில் என்ன ஆகும்? ஆசிரியர் பேப்பரை திருத்துவாங்க. ஆசிரியர் பேப்பரை திருத்தும்போது, என்ன 2 பேரும் ஒரே மாதிரியே தப்பு பண்ணியிருக்கீங்க, 2 பேரும் பக்கத்தில் இருந்து பார்த்து எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அடித்து விட்டுருவாங்க. படிக்கக்கூட மாட்டாங்க. இதை தான் என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர், இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் இழந்து விடுவார்கள். அடுத்தது, பின்வரும் நிகழ்வை படித்து அதற்கு பொருத்தமான திருக்குறள் எதுவென காண்க. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. இந்த கதை கீழே கொடுத்துருக்க 3 குறளோட எந்த குறளுடைய தெளிவுரைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைமதி அவளுடைய தோழிகளுடன் பூங்காவிற்கு சென்றாள். அங்குள்ள இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். நண்பகல் நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த உணவை தோழிகளுடன் பகிர்ந்து உண்டாள். அவர்களின் அருகே பறவைகள் பறந்து வந்தன. தன்னிடம் இருந்த உணவை பறவைகளுக்கும் அளித்தாள். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது? நிறைமதின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா? அவள் தோழிகளோடு பூங்காவுக்கு போகிறா. பூங்கானாலே அதில் என்ன இருக்கும்? குழந்தைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி சாசா இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், ரங்கராட்டினம் இருக்கும். அது கூடவே என்ன இருக்கும்? மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், வண்ண வண்ண பூக்களாக இருக்கும்ல. நிறைமதி என்ன பண்ணுறா? அங்கே இருக்க இயற்கை காட்சிகளை மட்டும் பார்த்து ரசிச்சிட்ருக்கா. மதிய நேரத்தில் தான் நிறைமதியும் அவளுடைய தோழிகளும் பூங்காவுக்கு போயிருக்காங்க. மதிய நேரம்னாலே எப்படி இருக்கும்? நல்லா வெயிலாக இருக்குமா? நல்லா வெயிலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மரத்துக்கு கீழே போய் உட்காருவோம். அதே தான் நிறைமதியும் அவளுடைய தோழிகளும் பண்ணுறாங்க. மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாங்க. இதை பார்த்ததும் பறவைங்க எல்லாம் நிறைமதியோடைய தோழிக்கிட்டேயும் பறந்து வராங்க. ஏன் வராங்க? ஏன்னா அவங்க எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல, அதை பார்த்ததும் பறந்து வந்தாங்களாம். உடனே நிறைமதி என்ன பண்ணாலாம்? அவள் கையில் இருந்த உணவை எடுத்து பறவைங்களுக்கும் தந்தாலாம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது? நிறைமதி எப்போவுமே தாங்கிட்ட இருக்க உணவை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறா அப்படின்றது நல்லா தெளிவாக புரியுது. இந்த தெளிவுரைக்கு ஏற்ற குறள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதுதான் சரியான விடை. குறள் 3 இதுதான் சரியான விடை. திருக்குறளில் 3 மனப்பாட குறள் மட்டும்தான் இருக்குது. அது 3மே நான் கதை வடிவில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கீழே லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. மாஸ்டர் கைடில் திருத்த வேண்டியது பார்த்திங்கன்னா, பக்க எண் 50ல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் 1வது விடைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆ ஈகைன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆ ஈகைன்னு மாற்றிக்கணும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா 51வது பக்கத்தில் குருவினால் 3வது ஈகை பற்றி திருவள்ளுவர் கருத்து யாது. இதை நம்ம திருவள்ளுவரின் கருத்து யாதுன்னு மாற்றிக்கணும்.